வேணும் மைதாட்டா தருவேனா நான் என்ன கேட்டா கடா அதுக்கு தடா பாருப்பா பாருப்பா பைப்புல தண்ணி வரலப்பா ரிப்பேர் பண்ண சொல்லப்பா அடிச்சா தோளு வலிக்குதப்பா கேசப்பா கேசப்பா கோர்ட்டுல வந்து பேசப்பா வக்கீல் ஃபீஸ் யார் தருவா நடப்பது நடக்கட்டுமே அழுகிய தேங்காய் பழகிய மட்டை ட்ரைனேஜ் அடைச்சு தெருவே கப்பு அடடா இதுதான் உன் வீடா நாங்க என்ன கருவாடா மழையின் மீது கூரைக்கு ஆசை கூரை மீது மழை வீழும் ஆசை கூரை நனைந்து வீடும் ஒழுகுது ஒழுகும் தண்ணீர் வீட்டை நிரப்புது போட்டு ஒன்று வீட்டில் இருந்தால் டூயட் பாட்டும் பாடிடலாம் குடும்பத்தோடு படகில் ஏறி பூவங்கரைக்கு சென்றிடலாம் வீட்டின் நிலையை பார்த்துவிடு நாட்டின் நிலைமை புரிந்துவிடும் ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி பையை நிரப்பும் பணம் மட்டும் இருக்கு மனச நிரப்பும் குணம் மட்டும் இல்ல ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி நாளைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு வக்கீல் இருக்குது அதுகிட்ட நீ நடிக்கணும் எப்படின்னா அது தோல் மேல விழுந்து அக்கா நீ தான்க்கா எனக்கு ஒரு வழி பண்ணணும் இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்குவேன் உங்க அண்ணன் என்ன கெடுத்துட்டான்க்கா நீங்க எனக்கு வழி காட்டலனா நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன். என்னமாச்சு? என்ன நடந்தது? என்ன ஒருத்தர் காதலிச்சு இப்ப என்ன தெரியவே தெரியாது சொல்றாரு. அவரோட வாரிசை நான் வயத்துல சுமந்துட்டு இருக்கேன். யாரு என்னங்கிற டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லு. லீகலா என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். ஷெரீப் நீ போ. ஐயோ என்னம்மா? அவரை போ சொல்லாதீங்க. ஏம்மா? அவர் தான் எனக்கு எடுத்ததுங்க. தங்கச்சி இவ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன நம்பு. இத பாருமா, நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னை ஏமாத்துனது இவர்தானா? என்னங்க நீங்க இத்தனை நாள் என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் கூட்டு போய் கோபி மசாலா வாங்கி கொடுத்தாரே. என்னம்மா அழ சொன்னாங்களே. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எங்க அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஐயோ கையெழுத்து போட்டுறத என்ன அனாதை ஆக்கிடாத அம்மா. நான் புருஷம்மா. வாயா, இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க 2 பேர் தான். யார் இந்த பிளான்ல போட்டது? அது சின்னதோரை தான் பணம் கொடுத்து இப்படி நடிக்க சொன்னார். என்ன விடு என்ன விடு என்ன விடு விடுறா. ஒன்றும் இல்லை, லவ் இன் த ஹார்ட், அதை பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். லவ் இன் த கோர்ட். இந்த கோர்ட் ஏது இவ்வளவு தூரம் ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜை பார்க்க வீடு தேடி வந்திருக்கீங்க? சார், நீங்க என்னவோ நல்ல தீர்ப்பு தான் கொடுத்தீங்க. ஆனா அந்த செல்லதுரையோட புள்ள சின்னதுரை எங்க கூடவே தங்கிக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் படுற கஷ்டத்தை பார்த்தாவது அவன் மனசு திருந்துட்டமேனு தான் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன். சார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு ஏதாவது பண்ண முடியுமா? எப்படிமா முடியும்? வீடு அவங்களது, அவங்க சைட்லேயும் நியாயம் இருக்கு. எக்கச்சக்கமாக அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால உங்கள் மாதிரி இல்லாதவங்களும் கொஞ்சம் அனுபவிச்சு போட்டமேனு தான் இப்படி புதுமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன். சார், நீங்கள் என்னவோ நல்ல தீர்ப்பு தான் கொடுத்தீங்க. ஆனால் அந்த செல்லதுரையோட புள்ள சின்னதுரை எங்கள் கூடவே தங்கிக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் படுற கஷ்டத்தை பார்த்தாவது அவன் மனசு திருந்துட்டமேனு தான் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன். சார், கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு ஏதாவது பண்ண முடியுமா? எப்படிமா முடியும்? வீடு அவங்களது, அவங்க சைட்லேயும் நியாயம் இருக்கு. எக்கச்சக்கமாக அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால
உங்க மாதிரி இல்லாதவங்களும் கொஞ்சம் அனுபவிச்சு போட்ட மாரி தான் இப்படி புதுமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன். அந்த சின்னத்துறையை பொறுத்த வரைக்கும் அவன் மனசு நல்லதாக தான் தெரியுது. கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவன் தான். எப்படி சார் சொல்றீங்க? இல்லைன்னா அன்னைக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயே அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருப்பானே. வெளியே பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் மனசு நல்லதாக தான் தெரியுது. வணக்கம் ஜாமி. வா சின்னதுரை, வா உட்காருப்பா. உன்னை பத்தி ரொம்ப எப்படி சௌக்கியமா? சௌக்கியம் எங்க இருந்து சௌக்கியம்? ஊர் உலகத்துல இல்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு சௌக்கியமான்னு கேட்குறீங்களே சார். எப்படி சாத்தியம்? எங்க அப்பா பண்ண பெரிய தப்பு இந்த வசந்த விகாரில் கொண்டு போய் குடுத்தனகாரங்களை வச்சது. அதுலயும் பெரிய தப்பு ஒரு வக்கீல் பொம்பளை அங்க கொண்டு போய் வச்சது. என்ன சார் என்னவோ மறைமுகமா பேசுறீங்க? நீங்க தான் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்க, நாங்க ஒன்றும் செய்யல. நீங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களே, அதுவே இடைஞ்சல் தானே எங்களுக்கு. ஹோல்ட் ஆன், சண்டை போடாதீங்க. என்ன ஃபோன் வந்திருக்கு? யார் அது கண்ட வேளையில ஃபோன் பண்ணிட்டு? ஃபோன் வந்திருக்குன்னா வரணும். ஓ அந்த ஃபோனா? இதோ வரேன். சார் சீக்கிரம் வந்துருங்க, நான் நிறைய கேஸ் விஷயமா பேசணும். I'll be back in 1 minute. நீங்க பேசிட்டு இருக்கோ. காஃபி சாப்பிடல? அது நீங்க சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரியும். அம்மா, வக்கீல் அம்மா, அதான் இந்த ஜட்ஜ் உங்களுக்கு கோர்ட்ல சாதகமா தீர்ப்பு கொடுத்தாருல, அப்புறம் அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் என் வீட்டில் வந்து அவர் தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எங்க சாதகம்? நீங்க தான் வெளியில இருந்து கொடுக்குற தொந்தரவு போதாதுன்னு வீட்டுக்குள்ளேயே வந்து கொடுக்குறீங்களே. உங்க தொந்தரவு தாங்க முடியல. ச்சே, மற்ற குடும்பங்களுக்கு நீங்க கொடுத்த தொந்தரவை விட எங்க குடும்பத்து மேல நீங்க போட்ட பழியத்தான் என்னால தாங்க முடியல. ஆமா, உங்க குடும்பம் பெரிய கவரிமான் குடும்பம். சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க குடும்பம் கவரிமான் குடும்பம் தான். எங்க அப்பா ஏமா ஏமா ஏன் கண்ணு கலக்குறீங்க? நான் என்ன சொல்லிவிட்டேன் நானு? ஏமா விஷயத்த சொல்லிட்டாலுங்க. எனக்கு இப்போ 10 வயசு, எங்க அண்ணனுக்கு 12 வயசு. மம்மி என்னப்பா? எதிர் வீட்டு அங்கிள் நம்ம டேடி ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ அவர் மட்டும் காரில் போகிறாரு, நம்ம டேடி மட்டும் ஏன் சைக்கிளில் போகிறாரு? தேவையில்லாத ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு எதுக்கு? படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற வழியை பாரு. அதை விட்டு என்ன இதெல்லாம்? உன் தங்கச்சி நசிரினை பாரு, அவளை பார்த்தாது கற்றுக்கோ. அண்ணா இங்கே வாயேன், அது என்னன்னு எனக்கு தெரியும். எதிர்த்த வீட்டு அங்கிள் லஞ்சம் வாங்குறாரு, நம்ம வாப்பா நியாயமா நடந்துக்கிறார். என்ன பிள்ளைங்களாம் யோசனை பலமா இருக்கு? எல்லாம் இந்த ஷரீஃப் தான் வாப்பா. பாடத்தை பற்றி சந்தேகம் கேட்டேன் வாப்பா. ஏய், என் பொண்ணு ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை. உனக்கு என்னடா? என் சந்தேகத்துக்கே விளக்கை தான் சொல்லுவா. வெரி குட் கேர்ள். சார் சார் குட் மார்னிங் சார். அடடே வாங்க மிஸ்டர் துரை. எங்க இப்படி பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கொஞ்சம் இருங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசலாமே. இல்லை சார், இது வீட்டில் பேச வேண்டிய விஷயம். அப்படிங்களா? உட்காருங்க, வந்துடுறேன். நூர், சாயா கொண்டு வாம்மா. என்ன பசங்களா, நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறதுனா போர் அங்கிள், விளையாடுவேன். அப்போ நீமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க அங்கிள். நான் நல்லா படிச்சு கருப்பு கோட் போட்டு வக்கீலா வருவேன். அது என்னம்மா வக்கீல் தொழில் மேலே உனக்கு அத்தனை விருப்பம்? நான் நல்லா வாதாடி தப்பு செய்கிறவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுப்பேன். எங்கள் பாப்பா போல நல்லவங்க பக்கமே இருப்பேன். என்ன மிஸ்டர் துரை, என் பொண்ணு என்ன சொல்கிறா? அப்பா மாதிரி தான் சார் பொண்ணும். இதை பாருங்க மிஸ்டர் துரை, வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோதான் சொத்து சேர்த்து கொடுத்தாலும் நல்ல குணத்தை மட்டும் கொடுக்கலன்னா கடைசியில் இருக்கிற சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு ஒரு நாள் நடுத்தருவுக்கு வந்து கஷ்டப்படத்தான் செய்வாங்க. ஆனால் நல்ல குணத்தை கொடுத்தோம்னா பணம் குறைவாக இருந்தாலும் இருக்கிறத வச்சுட்டு கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருப்பாங்க. இதுதான் மிஸ்டர் இந்த அப்துல்லாவோட பிரின்சிபல். இருந்தாலும் இந்த காலத்தில் பணம் இல்லாட்டா யார் சார் மதிப்பாங்க? சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். நம்ம கம்பெனிக்கு ஸ்டேஷனரி சப்ளை பண்ணுற பசவப்பா உங்களை விசாரிச்சார். என்னய்யா இத்தனை பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் சைக்கிளில் வர, நான் வேணா ஒரு வண்டி வாங்கி தரட்டான்னு கேட்டார். நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா. நோ தேங்க்ஸ், இது மாதிரி வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. நீங்கள் இதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க தெரிஞ்சா உங்களை வீட்டுக்குள்ளே நுழைய விட்டுருக்க மாட்டேன். ப்ளீஸ் போயிடுங்க.
சார் என் பேரில் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை எப்படியாவது நான் உள்ள குட்டிக்காரன். ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்ன உடனே ஏன் பயப்படுறீங்க? இதை பாருங்க, உண்மையிலேயே நீங்கள் தப்பு செஞ்சிருந்தா தான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி எம்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் இன்னும் ஃபைலை படிக்கவே இல்லை. பட் ஒன் திங், தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆகாதவங்களா பிள்ளை குட்டிக்காரங்களான்னு பார்க்கவே மாட்டேன். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. வரேங்க. பிள்ளைகளா படிங்க. வாப்பா, நீங்களும் மேனேஜர் இருந்துக்கிட்டு சைக்கிளில் போறீங்களே வாப்பா. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற அந்த அங்கிளோ காரில் போகிறாரே வாப்பா. அந்த அங்கிள் லஞ்சம் வாங்குறாரா? ஏம்மா, லஞ்சம்னா என்னன்னு உனக்கு தெரியுமாம்மா? ஓ தெரியுமே, தினமும் பேப்பரில் ஊழல் லஞ்சம் படிக்கிறேன். ஆமாம், ஊழலுக்கோ லஞ்சத்துக்கோ என்ன வாப்பா வித்தியாசம்? சைஃபரில் தாம்மா வித்தியாசம். புரியல? 100ல் வாங்கினா அன்பளிப்பு, 1000ல் வாங்கினா லஞ்சம், லட்சத்தில் வாங்கினா ஊழல், கோடியில் வாங்கினா தலைவருமா? வாப்பா, என்னை வக்கீலுக்கு படிக்க வைங்க. நான் ஊழல் வக்கீலா கோர்ட்டில் வாதாடுவேன். ஏய், அது ஊழல் வக்கீல் இல்லை, ஊழலை தடுத்து போராடுறது. போதும் விடுற. குழந்தை இந்த அளவுக்காவது பேசுகிறாள். இதை பரவாயில்ல நஸ்ரீ, எனக்கு அப்புறம் என் பேரை நீதாம்மா காப்பாற்றணும். ஏங்க என்ன இது, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்கள கொண்டு விட்டுட்டு நீங்களும் கிளம்புற வழியை பாருங்க. மனைவி சொல்லே மந்திரம். பிள்ளைகளை, மழை வர மாதிரி இருக்கு, புறப்படுங்க, சீக்கிரம் புறப்படுங்க. மிஸ்டர் அப்துல்லா, டிரைவர் நிறுத்துப்பா, கொஞ்சம் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மிஸ்டர் அப்துல்லா, என் கம்பெனி மேனேஜர் நீங்க, இவ்வளோ நாள் சைக்கிள்லையா வரீங்க? எனக்கு இது தெரியவே தெரியாது. உங்களுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறதுனால நீங்கள் என்னை பார்க்குற வாய்ப்பே இல்லை சார். உங்க பொசிஷனுக்கு உங்களுக்கு கார் அலவன்ஸே கொடுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கூட்டராவது வாங்கிக்கலாமே. டோன்ட் வரி, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் சாங்ஷன் பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம் சார். இத்தனை வயசுக்கு மேலே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அலைஞ்சி லைசன்ஸ்லாம் வாங்க முடியாது சார். அங்கே போனால் 8 போடு 9 போடுன்னுவாங்க. அது மட்டும் இல்லை சார், இன்றைக்கி பெட்ரோல் இருக்கிற விலைக்கு இனிமே நமக்கு சைக்கிள் தான் நிரந்தரம் சார். வெரி குட். இது யார், உங்கள் மகளா? ஆமாம் சார், பேர் நஸ்ரீன். நல்லா படிக்க வைங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதீங்க. அங்கிள், நான் நல்லா படிச்சு வக்கீலா வர போறேன். நீ நல்லா படிச்சு வந்த உடனே என் கம்பெனிலே வேலை போட்டு தரேன். உங்க கம்பெனில ஊழல் பண்றவங்க இருந்தா தான் நான் வக்கீலா வந்து பிடிக்க முடியும். அது ஒன்றும் இல்லை சார், அவ்வளோ தினம் பேப்பர் படிக்க சொன்னேன், கொஞ்சம் அதிகமாக படிச்சா அப்படி இருக்கு. நீங்கள் புறப்படுங்க சார். மிஸ்டர் அப்துல்லா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். இந்த விஷயத்த ஆஃபீஸ்லேயே சொல்லியிருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிற டென்ஷனில் இதெல்லாம் சொல்ல முடியல. ரெண்டாவது, நான் ஏன் இந்த மேட்ருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரேன்னா, இது என் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். அவள் இந்த ஆபாச ஒழிப்பு இயக்கம் நடத்துகிறா. அதில் கருத்தரங்கு சம்திங் பட்டிமன்றம் நடக்க போதான். அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு தெரிஞ்ச விஐபி இருந்தால் சொல்லுங்கள். இந்த காலத்தில் யார் சார் நிரந்தர விஐபியாக இருக்காங்க? ஒரு 2-3 வருஷம் விஐபியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டு பெயில்னு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போல்லாம் விஐபி கையால் வாங்கின கப்பையும் ஷீல்டையும் வீட்டில் வைக்கிறதுக்கு யோக்கியமானவங்க சங்கடப்படுறாங்க சார். சார் ஒன்று செய்யுங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களே, அந்த நற்பணி இயக்கத்தில் வேலை செய்கிற ஒரு நல்ல வேலையால் பார்த்து அவரை தலைமை தாங்க சொல்லி அவர் கையில் ஷீல்டை கொடுத்துருங்க. கரெக்ட் மிஸ்டர் அப்துல்லா, நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் மேன் நிரூபிச்சிட்டீங்க. அப்படியே செஞ்சிடறேன். ஆஃபீஸில் சந்திப்போம். சலாம் சார். வண்டி எடுப்பா. சார், அப்துல்லா வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? பொழைக்க தெரியாத மேனேஜராக இருக்காரியா, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஏதாவது பண்ணி தான் சார் ஆகணும். அப்துல்லா எம்டி ரூமுக்குள்ளே போயிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை பற்றி போட்டு கொடுக்க போகிறான். 2 பேர் சீட்டும் கிழிஞ்சிட போகுது. ஏன் இதுக்கு நம்ம டிஸ்மிஸ் பண்ணுவாங்க சார்? பைண்டிங் ஆடுற விஷயத்தில் 1 லட்ச ரூபாய் நம்ம மோசடி பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களை நம்பி நானும் மாட்டிக்கும் போல இருக்கு சார். இனிமேலும் டிலே பண்ணக்கூடாது. உனக்கு எந்த கதையை சரியா கேட்கும்? 2 கதை சுமாராக தான் கேட்கும். இந்த கதையை கொடு. சூப்பர் சார். மிஸ்டர் அப்துல்லா, நம்ம ஆஃபீஸில் நடந்த பைண்டிங் உள்ள கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி சார்.
எஸ் சார். பர்ச்சேஸ் மேனேஜர் துரையை வர சொல்லுங்க. ஓகே சார். இப்பேற்பட்ட ஆளுங்களை நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு வச்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை மிஸ்டர் அப்துல்லா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, துரை என்னோட தூர சொந்தக்காரன் வேற. அதை வச்சு தான் இந்த தப்பு பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? மிஸ்டர் துரை, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சாரி சார், தெரியாமல் நடந்து போச்சு. என்ன சார் தெரியாமல் நடந்துச்சு? என்ன தெரியாமல் நடந்துச்சு? 10 லட்சம் ரூபாய் ஆஃபீஸில் பைண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு ₹1,00,000 கமிஷன் வாங்கியிருக்கீங்க. அது மட்டுமா, ஆஃபீஸ் லெட்ஜரில் 200 பேஜுக்கு பதிலாக 173 பேஜ் தான் சார் இருக்கு. நல்ல வேலை மிஸ்டர் அப்துல்லா இது முன்னாடியே கண்டுபிடிக்கலனா எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். சார், உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். இதில் இந்த அப்துல்லாவுக்கும் இதில் பங்கு இருக்கு சார். மிஸ்டர் துரை, என்ன உளறீங்க? நான் கூல் டவுன் மிஸ்டர் அப்துல்லா, கூல் டவுன். காம் டவுன் மிஸ்டர் அப்துல்லா. துரை, நீங்க செஞ்ச ஊழல மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டாருன்றதுக்காக நீங்க அவர் மேல குற்றம் சுமத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்க சொன்ன சார்ஜை நீங்க நிரூபிக்கலன்னா நான் உங்களை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல். சார், நான் செஞ்ச தப்பு காரணமே இந்த மேனேஜர் அப்துல்லா தான் சார். இவருக்கு அதிகப்படியா பங்கு தரலன்ற காரணத்துக்காக என்ன காட்டி கொடுத்துட்டார் சார். நோ, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் அனாவசியமா ஒரு உத்தமர் மேல பழி போடுறீங்க? சார், இவரா சார் உத்தமர்? நோ நோ மிஸ்டர் துரை. சாரி சார், இவரா சார் உத்தமர்? இவர் பசுந்தோல் பொருத்திய புலி சார். இவரோட யோகிதை என்னன்னு என்னால் இங்கே நிரூபிக்க முடியும் சார். இவர் கொண்டு வந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு வர சொல்லுங்க சார். அப்துல்லாவோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வாங்க. சரி சார். சார், அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து பாருங்க சார். அது உள்ள ஒரு ப்ளூ ஃபிலிம் கேசட் இருக்கு. ஒரு உத்தமரோட பையில இது எப்படி சார் வரும்? சந்தேகம் இருந்தா டெக்ல போட்டு பாருங்க சார். மிஸ்டர் அப்துல்லா, எனி அப்ஜெக்ஷன்? சார், அந்த கேசட் எப்படி ஏன் பைக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க வேணும்னா அதை போட்டு பாருங்க சார். சார், வழக்கமா பியூன் மணிதான் இவருக்கு இந்த மாதிரி கேசட்லாம் வீடியோ கல்லையும் எடுத்துட்டு வந்து தருவான் சார். யோ சொல்லையா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் புள்ள கூட்டிக்காரன் சார். மேனேஜர் சொன்னாரு. இல்ல 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 இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். இத நம்பாதீங்க சார், ப்ளீஸ். இது நம்பாதீங்க சார். மிஸ்டர் அப்துல்லா, இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. சார், அவர் கொடுக்குற 5-10க்கு ஆசைப்பட்டு தான் சார் இது போல ஒரு காரியம் பண்ணிட்டேன் சார். அவர் இது போல அடிக்கடி கேசட் வாங்கிட்டு சொல்லுவார் சார். நானும் பயந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் சார். நான் கௌரவமான ஃபேமிலி சார். சார், நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குற கேசட்டை நைட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் போட்டு பார்ப்பார் சார். காலையில் ரிட்டர்ன் பண்ணுவார் சார். இதை நான் வாங்கி கொடுக்கலாம், என் வேலைக்கு ஏதாவது வேட்டு வச்சு வருவாரோன்னு பயந்து தான் சார் இது போல் ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டேன் சார். தலை குனிஞ்சினே போய் கடையில் போயிட்டு பலான கேசட் கொடுன்னு சொல்லி கேட்பேன் சார். ஃபீல் பண்ணாதயா, போயா போயா. சார், இதில் ஒரு காமெடி சீன் இருக்கு பாருங்க. மிஸ்டர் துரை, நீங்க போலாம் சார். மிஸ்டர் அப்துல்லா, இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிராக இவ்வளவு சாட்சியங்கள் இருக்கும்போது என்னால் இந்த கேஸை லைட்டாக எடுத்துக்க முடியல. மீன் டைம் இதை நானே உங்ககிட்ட என்கொயரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ நம்ம பெங்களூர் பிரான்ச் ஆஃபீஸர் மிஸ்டர் லிங்கையாவை இந்த கேஸை என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் தர சொல்ல போகிறேன். டில் தென்
யூ ஆர் சஸ்பெண்டட். யூ மே கோ நவ். ஒரு பாவமும் அறியாத எங்க அப்பாவை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரால் அந்த வீண் பழியை தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம்